வணக்கம் நண்பர்களே, எனது பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகளைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது அனைவருக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு, ஏனெனில் சிறுநீரகம் உணரத் தொடங்கும் போது அது எந்த வகையான அறிகுறிகளையும் கொடுக்காது மற்றும் சிறுநீரகம் அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும் போது அவை மிகவும் பொதுவானவை. எந்தவொரு நோயாளி அல்லது மருத்துவரும் அந்த அறிகுறிகளை கண்டறிவது கடினம். இன்று இந்த அறிகுறிகளை நீங்கள் எவ்வாறு கண்டறிவது என்பதை இந்த வீடியோவில் விளக்குகிறேன். எனவே, அறிகுறி எண் 1, சிறுநீர் மூலம் புரத இழப்பு. இரத்தத்தில் கிரியேட்டினின் வெளியீட்டிற்கு முன்பே இந்த அறிகுறியை நீங்கள் காணலாம். சிறுநீரக நோயாளி சிறுநீரின் வழியாக புரதம் வெளியேறும்போது சிறுநீரில் புரதம் கசிவதை கவனிக்கலாம். உங்கள் சிறுநீர் நுரை மற்றும் ஒளிவுடுருவக்கூடியதாக மாறும்போது இதை நீங்கள் அடையாளம் காணலாம். சிறுநீரகம் செயலிழந்த எந்தவொரு நோயாளியிலும் சிறுநீரகம் சுமார் 30% சேதமடையும் போது கிரியேட்டினின் அளவு இயல்பை விட அதிகரிக்கும். எனவே புரத இழப்பு என்பது ஒரு நோயாளிக்கு அல்லது உண்மையில் மருத்துவர்களுக்கு சிறுநீரக காய்ச்சலை அதன் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் ஒரு அறிகுறியாகும். சிறுநீரின் மூலம் உடல் அதிகப்படியான புரதத்தை இழக்கும் போது இரத்தம் மெல்லியதாகி, இரத்தத்தில் உள்ள திரவம் நாளங்களில் இருந்து வெளியேறி உடல் குழியில் சேரத் தொடங்குகிறது. மற்றும் குழியின் காரணமாக, இந்த உணவுகள் அனைத்தும் உடலின் கீழ் பகுதியில் குவிந்துவிடும். இது பொதுவாக கணுக்கால் சுற்றி இருக்கும். இந்த வழக்கில் அறிகுறி எண் 2 கவனிக்கப்படலாம், இது கீழ் உடலில் திரவத்தின் எடிமா திரட்சியாகும். அதே புரத இழப்பு பிரச்சனை காரணமாக உங்கள் உடலில் போதுமான அளவு ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்ய குறைந்த அளவு புரதம் உள்ளது. அதனால்தான் ஒரு நோயாளி ஹீமோகுளோபின் குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறார், இது இரத்த சோகை என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பின் 3வது அறிகுறி. புரோட்டீன் என்பது ஹீமோகுளோபின் உருவாவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல், உடலில் பல நொதிகள் மற்றும் அமினோ அமிலங்கள் உருவாகவும் உதவுகிறது. உடலில் போதுமான அளவு புரதம் இல்லாவிட்டால் அத்தியாவசிய அமினோ அமில நொதிகளின் உற்பத்தியும் தடைபடுகிறது. மேலும் உடலில் ஹீமோகுளோபின், அமினோ அமிலங்கள் மற்றும் என்சைம்களின் குறைபாடு காரணமாக உங்கள் உடல் 4வது அறிகுறியை உணரத் தொடங்குகிறது, அதாவது கிரியேட்டினின் என்பது தசை வளர்சிதை மாற்றத்தின் துணை விளைபொருளாகும். மேலும் சிறுநீரக செயலிழப்பினால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கத் தொடங்கும் போது, கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதால் நோயாளிக்கு தசை சோர்வு மற்றும் பிடிப்புகள் ஏற்படும். சில சமயங்களில் சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு கிரியேட்டினின் இந்த அதிகரித்த அளவு தோல் அரிப்பு மற்றும் வெடிப்புகளை ஏற்படுத்துகிறது. கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருப்பதால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்த வகையான அறிகுறிகளை சந்திக்க நேரிடும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போது யூரியாவுக்கு வருவோம். ஆனால் அதிக யூரியா அளவை நோக்கி நகரும் முன், சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைவரும் யூரியா நம் உடலில் எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்துகொள்வது மிகவும் அவசியம். யூரியா கல்லீரலில் சுரக்கிறது. உணவின் வளர்சிதை மாற்றத்தின் போது கல்லீரல் எதையாவது ஜீரணிக்கும் போது, சிறுநீரகம் உடலில் இருந்து யூரியாவின் இந்த கூடுதல் அளவை மீற முடியாததால் யூரியாவை நைட்ரஜன் கழிவுகளாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. இது உங்கள் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. யூரியாவின் பொதுவான அறிகுறி. ஒரு உடலில் யூரியாவின் அளவு அதிகரிக்கும் போது பசியின்மை, அது மூளையின் செயல்பாட்டை தடுக்கிறது. நோயாளிகள் பசியின்மை, வாந்தி, குமட்டல் போன்றவற்றை உணரலாம். யூரியா உலோக சுவையையும் ஏற்படுத்துகிறது. நோயாளி தனது வாயில் இரும்பு போன்ற உலோகம் இருப்பது போல் உணரலாம். நோயாளியின் சுவாசமும் துர்நாற்றம் வீசுகிறது, அது அழுகிய மீன் போன்ற வாசனை. மற்றும் பலவீனமான தசைப்பிடிப்பு, குமட்டல், வாந்தி போன்ற அனைத்து மற்ற அறிகுறிகளும் மிகவும் பொதுவானவை. எனவே, அறிகுறிகளின் அடிப்படையில் சிறுநீரக செயலிழப்பை கண்டறிவது நோயாளி அல்லது மருத்துவருக்கு மிகவும் கடினமாகிறது. சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளி கிரியேட்டினின் அல்லது யூரியாவின் அளவை குறைக்க விரும்பினால், சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் சிறுநீரகம் மட்டுமே இந்த கழிவு உலகத்தை உடலில் இருந்து வெளியேற்றும் ஒரே உறுப்பு. சிறுநீரகங்கள் செயல்படத் தொடங்கியவுடன் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு குறையத் தொடங்குகிறது.
ஏனெனில் இந்த கழிவுகளின் அளவு உடலில் குறையும். இந்த வாசனையால் ஏற்படும் அறிகுறிகளும் மறைந்து நோயாளியின் வாழ்க்கை சிறப்பாகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு சிறுநீரகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்ற கேள்வி இப்போது எழுகிறது. அதில் வேலை செய்வதன் மூலம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தலாம். சில எளிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணத்தை அகற்றுவது. சிறுநீரக செயலிழப்பு உள்ள பெரும்பாலான நோயாளிகளில் முக்கிய காரணம் அதிக பிபி அல்லது அதிக சர்க்கரை அளவு. சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு பிபி அல்லது சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அது சிறுநீரகத்திற்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே முதலில் சிறுநீரக செயலிழப்புக்கான மூல காரணத்தை அகற்ற வேண்டும். அது உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரையை மூல காரணம். சிறுநீரக செயலிழப்பு கட்டுப்பாட்டில் வருகிறது. அவை சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மற்றும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு நிலையான வரம்பில் இருக்கும் என்று நாம் கூறலாம். படி எண் 2இல் நாம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது கேள்வி எழுகிறது, சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் திறன் உள்ளதா? பதில் ஆம். ஒரு சிறுநீரகத்தை மற்றொரு நோயாளிக்கு தானம் செய்த ஒரு நபரை உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டால், ஒரு சிறுநீரகம் இருந்தும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிக்கவில்லை. ஒரு சிறுநீரகத்தை இழந்த பிறகும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்களே கேட்கலாம். உடலின் வடிகட்டுதல் சக்தி 50% குறைகிறது, ஆனால் அவரது சிறுநீரகம் அதன் வடிகட்டுதல் திறனை அதிகரிக்கிறது. அதனால்தான் அந்த நபருக்கு கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிக்காது. இப்போது சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒவ்வொரு நோயாளிக்கும் சிறுநீரகத்தின் இந்த சூப்பர் பவரை நாம் பயன்படுத்த வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒரு நோயாளியின் கிரியேட்டினின் அளவு 4 mg/dL என்பதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம். அதாவது சிறுநீரகம் 60% வடிகட்டுதல் செயல்பாட்டை இழந்துவிட்டது. அதாவது சிறுநீரகம் இப்போது 40% செயல்திறனுடன் செயல்படுகிறது. சிறுநீரகத்தின் செயல்பாட்டிற்கு நாம் வேலை செய்தால், இந்த 40% சிறப்பாகச் செயல்பட்டால், இரத்தத்தை வடிகட்டுவதற்கான திறனை அதிகரிக்கிறது. கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு குறையும். எனவே நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிய சிறுநீரக செயல்பாடு மறுசீரமைப்பு சிகிச்சையின் உதவியுடன் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க முடியும். யூரியாவில் உள்ள கிரியேட்டினின் அளவு வெகுவாக குறைந்திருப்பதை காணக்கூடிய எனது நோயாளிகளின் சில அறிக்கைகளை உங்களுக்கு காட்டுகிறேன். குறுகிய காலத்தில் சிறுநீரக செயல்பாட்டை மீட்டெடுக்கும் சிகிச்சையின் சக்தி இதுவாகும். இப்போது படி எண் 3ற்கு செல்லலாம். கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு குறைக்கப்பட்டவுடன் சிறுநீரக செயலிழப்பு நோய் ஒரு சுயமுற்போக்கு கோளாறாக இருப்பதால், எல்லா வகையான சிகிச்சைகளையும் எடுத்துக்கொண்ட பிறகும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் வழக்கமாக பார்க்கிறோம். எனவே இங்கே நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் முன்பு விவாதித்தபடி நீங்கள் அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இல்லை, சிறுநீரகச் செயலிழப்புக்கான அறிகுறிகள் என்ன என்பதையும், சிறுநீரகச் செயலிழப்பின் அளவை எப்படி குறைக்கலாம் என்பதையும், சிறுநீரகச் செயலிழப்பின் அளவை எப்படி குறைக்கலாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். எங்கள் மருத்துவர்களை அழைக்கவும் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐடிக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். இந்த கொடிய நோயை எதிர்த்து போராட எங்கள் நிபுணர் மருத்துவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இப்போது விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.